நீங்க ஏதோ வந்த உடனே சித்ரா மேடம்கிட்ட நான் ஒரு டவுட் கேட்டாகணும், நீ வேணா பாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பாரு, நான் கேக்குற கேள்விக்கு அவங்க அப்படியே திகச்சு நிப்பாங்கன்னு சொன்னீங்களாமே. நீங்க போய் 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 இல்ல பா, சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. நீங்க என்ன ஏதோ கேட்கணும்னு சொல்லிட்டீங்க, நிஜமாவா? மேடம் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் நானும் ஒரு ஜட்ஜ் தான், நீங்களும் ஒரு ஜட்ஜ் தான். நம்ம ஜட்ஜுகளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு. நீங்க எந்த நிகழ்ச்சியில ஜட்ஜா இருக்கீங்க? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறது நான் வாழ்க்கையில. மேடம் இல்ல, நான் ஜட்ஜ்ல இல்ல மேடம், சும்மா சொன்னேன். நிஜமாலே கலக்க போவது யாரு இந்த சீசன்ல? அவர் ஒன் ஆஃப் தி ஜட்ஜிங். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இவர் ஒரு ஜட்ஜ், அவர் ஒரு ஜட்ஜ். இவர் வந்த பிராண்ட் தான் 2 பாயிண்ட் ரேட்டிங் குறைஞ்சது. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை. Good. Amazing. Great. தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை. சபாஸ் சபாஸ் சபா. இந்த பாட்டு 2 லைன் பாடுங்க மேடம். நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை. அடடா, என்ன வாய்ஸ், என்ன அழகு. என் மனசு என்கிட்ட இல்ல. உள்ள சோகம் தெரியவில்லை. ஆஹா, ஃபர்ஸ்ட் 2 லைன் பாடுங்க மேடம். நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை. கட் கட் கட். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. மேடம் எவ்வளவு பெரிய ஒரு சாங், ராகம் புரியவில்லைன்றீங்க. அப்ப ராகம் தெரியாம எப்படி நீங்க பாடுனீங்க? ஒரு பாடல ஒரு லெஜெண்ட் வந்து ராகமே புரியாம பாடி இருக்காங்களே. உங்களுக்கு ராகம் தெரியலன்னு நீங்க சொல்றீங்க. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். கலக்க போவது யாரு ஜட்ஜ் வந்து சூப்பர் ஸ்டார் ஜட்ஜ் பத்தி அந்த சொல்றீங்க. மாதிரி ஜட்ஜ் வேலையில நான் வச்சதே கிடையாது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நீங்க பாடி இருக்கவே கூடாது. உங்க பாட்டு ஒரு பாட்டு நான் பாடுறேன் சார். ஒண்ணு வேணாம், உட்காரு. ஐயோ ஐயோ ஐயோ, அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. டவுட்னு சொன்னீங்க ஏதோ பாட்டு. டவுட் இல்ல, நீங்க ஏதோ தவறா பண்ணிருக்கீங்களா? நான் தவறு பண்ணேன். நீங்க தவறு பண்ணிருக்கீங்கன்ற இசையிலியா? சார் நீங்க ஒரு பாட்டு பாடிருக்கீங்க ஒரு படத்துல. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே. அப்போஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஆஹா, நீங்க அதுல 2 லைன் பாடுங்க சார். என்ன ஒரு தைரியம். எவ்வளவு மண்டகளா. இல்ல 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 இல்ல, ஜட்ஜுகளுக்குள்ள 1000 இருக்குமியா. சரி சரி. சார் இங்க பாருங்க. அதாவது இருங்க இருங்க ஒரு நிமிஷம், தப்பா எடுத்துக்காதீங்க சார். ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஜட்ஜுகளுக்குள்ள பேசுற ரெக்வெஸ்டா தான் கேக்குறேன். நீ எங்க ஜட்ஜ்னு எனக்கு தெரியல சார். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறது நான் வாழ்க்கையில. முத்து மாலை வண்ணப்பூ. நான் டூயட் சாங் தான். இல்ல, இல்ல, ஓ, தாலாட்டு பாட்டு பாடிட்டு இருக்கேன். அறிவு இருக்கா சார்? நீங்க ஒரு பெரிய நான் கேக்குறது சொல்றேன். நீ என்ன டூயட் கரெக்ட் சார். நீ அந்த அம்மாக்கு தாலாட்டு பாடு. இல்ல சார் ப்ளீஸ். ஒரு இறங்கி ஏதாவது செய்யலாமான்னு கோவம், அந்த அளவுக்கு கோவம் வருது. தாலாட்டு பாடல்னு சொல்றீங்க. சரி. ஒரு தாலாட்டு பாடுனா ஒரு குழந்தை தூங்கணும் சார். இது என்னடா புது பொருளியா இருக்கு. ஐயோ, புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்களே. குழந்தை தூங்குச்சா அந்த பாட்டு முழுவதும்? தூங்கல. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. அப்ப அது தாலாட்டு சாங்கா? இல்ல. இருக்கா இல்லங்க. அப்ப உங்க ராகத்துல ஏதோ ஒரு என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே 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 ஓகே. மேஜிக் இருக்கு சார். உங்க சாங்ல ஒரு மிக பிரமாண்டமான மேஜிக் இருக்கு. நீ என்ன சொல்ல வந்த? நான் ஒன்னும் சொல்ல வரல. அவங்க சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அவங்க சொல்ல வந்ததை நான் இங்க இருந்து சொல்ல வந்தேன். தேங்க்யூ சார். பாரு. பச்சைக்கார அணி சாதாரண அணி கிடையாது அப்படின்னு. என்ன நீங்க இந்த பக்கம் வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? மேடம் மாக்காப்பா ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க, அதனால அவர் வர்ற வரைக்கும் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி வந்தேன். வேணாம்டா. ஆதிஸ் கேட்ட கமெண்ட்ஸ் கேட்டலாமா? ஓகே, பாப்பாக்கு நல்ல ஒரு பழத்தை கை தட்டல் கொடுங்க. இது சூப்பர். அப்ப பட்டிக்காட்டினுடைய அணி தலைவர் டி இமான் சார் அவர்களே நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, அவ்வளவு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. தெரியும்
நக்கல்யா அவனுக்கு நீங்க ஹோஸ்ட் பண்ணிக்கோங்க. கேபி ஜட்ஜா நானும் முத்துவும் மாறிக்கிறோம். உட்காருங்க உட்காருங்க போங்க, கொஞ்சம் புதுமையா பண்ணுங்க போங்க. உண்மையிலே நடந்தது. போன ஆண்டு நாங்க 2 பேரும் ட்ரெண்டிங் பேர் ஒரு விருது வாங்கினோம் சார். மனோ சார் இருங்க. ஆமா ஆமா. எப்படி நிகழ்ச்சி போயிட்டு மேடை விட்டு ராமரே இறங்கணுன்னே அந்த ஆர்கனைசர் ஓடியாந்து இந்த மோதிரம் மேடையில எங்கேயுமே பண்ணக்கூடாதுன்றக்க அந்த மோதிரம் போட்டாரு. பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? மேடம் ரொம்ப நன்றி மேடம். காதுல சொன்னாங்க, அதை வாங்கி பண்ண மேடம். எனக்கு வேற வழி தெரியல மேடம். நான் அம்பு மேடம் எய்தவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை மேடம். இது கீ தெரியும் மேடம். இது கீ, இது கி கி. ஜோக் இல்ல இல்லையா? இப்போ இது என்னது? இது கீபோர்டு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்க ட்ரைனிங் பண்ணதா? இல்லங்க, உங்க வீடியோஸ் பார்த்து பார்த்து அவங்களா இன்ஸ்பிரேஷன். நான் வீட்டுக்கு தொலைஞ்சிச்சுன்னா ஒரு ஆள்கிட்ட கேட்கணும். யார்கிட்ட கேட்போம்னா கீத்தாட்ட. தம்பி என்னப்பா ஏன் இப்படி வெறுப்பேத்துறீங்க? உண்மையிலே சிரிக்க கூடாது முடிவு பண்ணிருக்கீங்களா? இல்ல உண்மையிலே அவங்க அப்பாதான் அவங்க ஊர்ல நாட்டாம படத்தை 4 தடவை பார்த்தது. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. நம்ம டீமே நம்மள வந்து என்கரேஜ் பண்ணாங்க. தயவு செஞ்சு விஜய் விக்கி என்ன கூப்பிடாதீங்க. சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. ஒரு புலி தூங்குறதுன்றத ஒரே இங்கிலீஷ்ல ஒரே சென்டென்ஸ்ல சொல்லணும். டைகர் ஸ்லீப்பிங். இல்ல ஜோக் இல்ல இல்லையா? டைகர். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒருத்தன் ஸ்கூலுக்கு தினம் ஒரு நாள் விட்டு வந்திருக்கான். ஆல்டர்னேட்டிவ். அவன் பேர் என்ன? ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய் டேவிட். ஐயோ சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கா நல்ல டே. நான் சொல்லட்டா? ஐயோ மீண்டும் மீண்டுமா? டுடே. ஐயோ என் குழப்பம். எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. இனிமே பணியே கிடையாது. வேணா நீங்க சாங் பயிற்சி எடுக்கிறோட காமெடி தான் பயிற்சி எடுத்துருக்கீங்க. என்னால நம்ப முடியலடா. இதுதான் தவறான விஷயம். சைக்கிள் போயிட்டு இருக்கேன், பிரேக் இல்ல. என் சைக்கிள் படி என்னை காப்பாத்துங்கப்பான்றது ஒரே வேர்ல சொல்லணும். என்ன நடக்குது? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? என்சைக்ளோபீடியா. என் சைக்கிளை பிடியா என்பதை என்சைக்ளோபீடியா. இவன் வசம் இருந்தது 7 வரம், 7 நின்று தீர்ந்தாச்சு.